நான் இன்னைக்கு பேச ஒரு கன்டென்ட் வந்து ஒரு லைட்டர் நோட்ல வேற ஒரு டாபிக் கீழே பேசணும் அப்படின்ட்டு இருந்தேன். அதாவது ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அட்டைன் பண்ண சோ கால் சொசைட்டி வந்து இந்த பொண்ணு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லப்படுற அந்த பெண்களோட நிலைமை இன்னைக்கு என்னவா இருக்குது அப்படிங்கிற டாபிக்ல தான் நான் பேசணும்னு சொல்லி நினைச்சேன். இந்த ரித்தனியோட சூசைடுக்கு அப்புறம் நான் யாரை பத்தி முக்கியமா பேசணும்னு நினைச்சனோ அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணி சொன்னாங்க. இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு சான்ஸ் இருந்துச்சு இது விட்டு வெளியே வரதுக்கு. பட் இந்த கேஸ் வந்து எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்குது. அதனால வந்து இந்த இஷ்யூ பத்தி நீங்க பேசுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி விமன் எம்பவர்மெண்ட் பத்தி யோசிக்கிறப்ப என்ன சொன்னாங்கன்னா, பெண்கள் படிச்சுட்டா மாறிடும். படிச்சு அவங்க வேலைக்கு போயிட்டு ஃபினான்ஷியலா இண்டிபெண்டன்ட் ஆயிட்டாங்கன்னா, நிறைய கேள்விகள் வந்து அவங்களால எதிர்த்து கேட்க முடியும். அப்படின்னு தான் நிறைய பேர் யோசிச்சாங்க. நானும் ஒரு ஒரு டைம்ல அந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா எப்படி காலத்துக்கு ஏத்த மாரி ஜாதி, மதம், கேபிட்டலிசம் எல்லாமே தன்னை அடாப்ட் பண்ணிக்குதோ, அதே மாரி டவுரி சிஸ்டமும் வந்து அடாப்ட் பண்ணிக்கிச்சு. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இத்தனை பவுன் போட்டாதான் கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிற இடத்துல இருந்து இன்னைக்கு பெண்கள் வேலைக்கு போகும்போது அது வேற மாதிரியே மாறிடுச்சு. அதுக்கு என்னோட க்ளோஸ் சர்க்கிள்ல நடந்த 2 விஷயங்கள பத்தி நான் சொல்றேன். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க சிட்னில இருக்காங்க. இன்டர்நேஷனல் ஸ்டடீஸ் போத் யுஜி, பிஜி 2மே வந்து ஆஸ்திரேலியா தான் பண்ணாங்க. இங்கேயே ஒரு ஸ்ரீலங்கன் பேக்ரவுண்ட் இருக்கிற ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி அந்த பையனும் ஒரு அஃப்லியன்ட் பேக்ரவுண்ட்ல இருந்து வர ஒரு பையன் தான். ஸோ இங்க வந்தாங்க, பார்த்தாங்க, பிடிச்சிருந்துச்சு, கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ கல்யாணம் முடிஞ்ச உடனே அந்த பையனுக்காக ஒரு சிட்டில இருந்து இன்னொரு சிட்டிக்கு வராங்க. அவங்க வந்து ஒரு வீட்ல ஸ்டே பண்ணிருக்காங்க. 2 பேரும் ரெண்ட் ஈக்குவலா ஷேர் பண்ணி இருந்துட்டு இருக்காங்க. ஸோ ஒன் ஃபைன் டே அவங்களுக்கு தெரிய வருது. அவங்க தங்கியிருக்கிற வீடு வந்து அவங்க பார்ட்னரோட சொந்த வீடு. ஆனா அவர் வந்து அவங்கள்ட்ட சொல்லவே இல்ல. அத மறைச்சுட்டு அவங்கள்ட்ட ஈக்குவல் ஷேர் ஆஃப் ரெண்ட் வந்து வாங்கிட்டு இருக்காரு. அத கன்ஃபர்ம் பண்ணப்ப, இல்ல நீ என் கூட ஸ்டே பண்ணியிருக்கிறப்ப நீ எனக்கு ஈக்குவல் ஷேர் ஆஃப் வாடகை குடுக்கணும். அது வந்து என்னோட சொந்த வீடா இருந்தாலும் நீ குடுத்து தான் தங்கியிருக்கணும்னு சொல்லி சொன்னாரு. ஷி இஸ் ஃபைன் வித் இட். ஃபினான்ஷியல் ஃப்ராடா இருந்தாலும், ஆமா நம்ம வந்து தங்கியிருக்கிறோம், நம்ம ஷேர குடுக்குறோம்னு சொல்லி லைஃப் கோஸ் ஆன். பட் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவங்களுக்குள்ள வந்து நிறைய விஷயங்கள் வந்து செட் ஆகல. மென்டல் பிரஷர் இருக்குது. கொஞ்ச நாள் அவர் சொல்றாரு 2 பேருமே சேர்ந்து வீடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்ப அவங்க சொல்றாங்க, இல்ல என்கிட்ட இப்பதான் நான் படிச்சு முடிச்சேன். என்கிட்ட இவ்வளவுதான் வந்து காசு இருக்குது. இப்ப என்னால இவ்வளவுதான் வந்து தர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, ஸ்ரீலங்கால உங்க அப்பா அம்மா வந்து சொத்து வச்சிருக்காங்களா, அதை வித்து தர சொல்லு அப்படிங்கிற மாதிரி ப்ரெஷர் போட ஆரம்பிக்கிறாரு. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, என்னால எங்க அப்பா அம்மாட்டெல்லாம் கேட்க முடியாது. அவங்களுக்கு ஆல்ரெடி நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது. பட் அவங்களுக்கு வந்து அந்த மேரேஜ் வந்து இப்படியாவது சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல ஓகே அட்லீஸ்ட் ஒரு வீடு வாங்கலாம், 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணா மேபி வந்து திங்ஸ் வந்து செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட இருந்து எல்லா சேவிங்ஸும் கொடுத்துட்டாங்க. ஸோ அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியா போய் வாங்குறாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியில வர ரெண்ட்டை அவர் தரவே இல்லை கடைசி வரைக்கும். அந்த மேரேஜ் விட்டு அவங்க வெளியே வர வரைக்கும். ஏன் அந்த மேரேஜ் விட்டு வெளியே வராங்கன்னா, ஸ்டில் அந்த மென்டல் அபியூசஸ் வந்து நாளாக ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. அவங்களால ஒரு கட்டத்துக்கு மேல வந்து அதை கோப்பப் பண்ண முடியல. இனிஷியலா இந்த பொண்ணோட அப்பா அம்மா இல்ல கொஞ்சம் நாள் அட்ஜஸ்ட் பண்ண, இப்ப சரியாயிடும், அப்ப சரியாயிடும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் ஒரு கட்டத்துல வந்து புரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த பொண்ணு வந்து ரொம்ப மென்டல் ட்ராமாக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அதனால வந்து இல்ல நீ வெளிய வா, நாங்க சப்போர்ட் பண்றோம்னு சொல்லிட்டு அவங்க அந்த மேரேஜ் விட்டு வெளிய வந்தாங்க. டிவோர்ஸ் நடந்துச்சு. ஆஸ்திரேலியால பாத்தீங்கன்னா லீகல் ஃபீலாம் ரொம்ப ஜாஸ்தி. அதனால அவங்களால ஃபுல்லா சண்டை போட்டு அவங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அதெல்லாம் வாங்க முடியல. அவங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அதுல பாதி தான் வாங்குனாங்க. ஆனா அவங்க அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணனால அந்த காசு போனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு மன நிம்மதி தான் வேணும்னு சொல்லி அந்த மேரேஜ் விட்டு வெளியே வந்துட்டாங்க. அதே மாதிரி என்னோட க்ளோஸ் சர்க்கிள்ல பிஜி வரைக்கும் படிச்ச ஒரு பொண்ணு லவ் பண்றாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் சம்பளம் வந்தோடனே அவங்க வந்து ஹஸ்பண்ட் கொடுத்துடணும். ஏன்னா ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃப் கிட்ட சேலரி இருந்துச்சுன்னா அவ வந்து யாரையும் மதிக்க மாட்டா. பொண்ணோட பேங்க் அக்கௌண்ட்ல காசு இருந்தா அவ வந்து புருஷனுக்கு மரியாதை கொடுக்க மாட்டா. அவளுக்கு வந்து திமிரு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும்னு சொல்லி கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல அவளோட எல்லா சம்பளத்தையும் வாங்கிக்கிட்டாரு. கூடவே வந்து இன்லாஸ் இஷ்யூஸ் பிளஸ் இந்த பையன் கொடுக்குற மென்டல் டார்ச்சர். கொஞ்ச நாள் ஆக ஆக அது என்ன ஆகுதுன்னா அது பிசிக்கல் அபியூஸா மாறுது. இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிய வரப்போ அந்த அப்பா அம்மா அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றாங்க. எவ்வளவு காசு நீ கொடுத்துருக்கியோ அதெல்லாம் போயிட்டு போகுது. பிசிக்கல் அபியூஸ் வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னா எங்களுக்கு நீ தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கூட வந்து நின்னாங்க. இந்த 2 சினாரியிலும் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஃபுல் அண்ட் ஃபுல் அர்பன் செட்டப்ல வளர்ந்த ஒரு பொண்ணு, இன்னொரு பொண்ணு கிராமத்துல படிச்சு சிட்டிக்கு வேலைக்கு வந்த ஒரு பொண்ணு. இந்த 2 பொண்ணுங்களுமே இந்த மென்டல் அபியூஸ் பிளஸ் ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸ் வந்து மறைச்சு எப்படியாவது அந்த கல்யாணத்தை தக்க வச்சிடறோம் அப்படின்னு தான் போராடிட்டு இருந்தாங்க. பட் அவங்க ஃபேமிலி கொடுத்த அந்த சப்போர்ட் தான் அவங்களால அதுல இருந்து வெளியே வர முடிஞ்சு ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கு வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. அதே டைம்ல டவுரி வந்து இப்ப எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா, இவ்வளவு வேணும்னு சொல்லி டிமாண்ட் பண்ணாம அந்த பொண்ணுங்கள்ட்ட ஒரு ஸ்டேபிள் ஃபினான்ஷியல் இன்கம் இருக்கிறப்போ அதை வந்து அவங்களோட கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்து ஸ்டில் அந்த பேட்ரியார்கல் செட்டப்லேயே தான் அவங்க இருக்காங்க. அதே மாதிரி ரீசெண்ட் டேஸ்ல நெக்கச்சக்க சினாரியோஸ் பாக்குறேன். அந்த பொண்ணுங்க பாத்தீங்கன்னா பார்ட்னரோட ரொம்ப நல்ல சம்பாதிக்கிற இடத்துல இருப்பாங்க. ஆனா ஒவ்வொரு காசும் அவங்க அப்பா அம்மாக்கோ அவங்க சிப்ளிங்கோ தரும்போது பல டைம் அவங்க பார்ட்னர்ஸை கன்வின்ஸ் பண்ணியோ இல்ல இன்லாஸை கன்வின்ஸ் பண்ணியோ தான் தரக்கூடிய இடத்துல இருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எவ்வளவு நகைகள் போட்டு வந்த அதாவது அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் லட்சக்கணக்கில் சம்பாரிச்சாலும் அது வந்து மேட்டரே கிடையாது. நீ கல்யாணத்தப்ப எவ்வளவு நகை போட்டு வந்த அப்படிங்கிறது தான் இன்னும் கொஸ்டினா இருக்குது. இன்னைக்கு பெண்கள் படிச்சுட்டாங்க, வேலைக்கு போயிட்டாங்க, ஸ்டேபிளான ஒரு இன்கம்ல இருக்காங்க. அப்படி இருந்தும் ஏன் இன்னும் வரதட்சணை கொலைகள் எல்லாம் நடக்குது அப்படின்னா அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கிற செட்டப் வந்து இன்னும் மாறாம அப்படியே தான் இருக்குது. பெண்களோட எம்பவர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி ஆண்கள் வந்து லிபரேட் ஆகவே இல்லை. அது வந்து நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அப்பாவா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், மாமனாரா இருக்கலாம், ஹஸ்பண்டா இருக்கலாம். இந்த பொண்ணுங்க லைஃப்ல இருக்கிற ஆண்கள்லாம் அவங்களோட ப்ரிவிலேஜஸ் உணர்ந்து அவங்க எப்படி இந்த பிரச்சனைகளுக்கு ரூட் காசு இருக்கிறாங்கிறத எப்போ உணர்றாங்களோ அப்பதான் ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே லிபரேஷன் கிடைக்கும்.